ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம கந்த புராணத்தில் ரதி தேவியினுடைய துயரத்தை பார்த்தோம். ஏன்னா சுவாமி மன்மதனை எரிச்சுடுறார். அப்போ ரதி தேவி துயரத்தில் அழுந்துடுறாங்க. திருமகள் பெற்ற செல்வ புதல்வரே, என் உயிரே, மன்மதனும் ரதியும் போலேன்னு உலகத்தார் ஒத்துமைக்கு சொல்லுவாங்களே, அப்படி இருந்தும் சிவபெருமான் மேலே போருக்கு போக வேண்டாம்னு நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையே. கரும்பை வில்லா கொண்டு இரும்பை உருக்கின நீங்கள் கடைசியில் கருணாமூர்த்தியான கைலைநாதனின் நெற்றிக்கண் பட்டு இறந்துட்டீங்களேன்னுட்டு கதறாங்க ரதி. மறைஞ்சவாளுடைய உடலையேனும் பார்த்து துக்கத்தை முழுசும் வெளிப்படுத்துகிற பாக்கியம் கூட எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாம் உடனே பஸ்மம் ஆயிடுறாரு இல்லையா, அவருக்கு அந்த இது இல்லையே, சரீரம் இல்லையே. அப்போது இதை எண்ணி வெந்துடலம் அழிவுற்றாயே அப்படின்னு கதறாங்க ரதி தேவி. அப்போ சுவாமி, சிவபெருமான் மேலே போருக்கு போன்னு உங்களை பிடிச்சி தள்ளினாங்களே அந்த தேவர்கள், உம்மை ஈசன் எரிச்ச போது எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ தெரியலையே. தொலைஞ்சான் தம்பி, பங்காளி பங்கு கேட்க மாட்டான்னு உங்கள் அண்ணா பிரம்மதேவருக்கு ஓப்பாக இருந்திருக்குமோ. சுவாமி, நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு நிற்கும்போது உங்களை கண்டு விம்மித்தம் அடைவேனே. மன்மதனை போல் அழகுன்னுட்டு அழகுக்கு உங்களை தானே இந்த உலகம் எடுத்து காட்டும். உங்களை போல் மலை போன்ற தோள்களை தழுவின்னு இருந்தேன்னா அன்பு பொழிகிற உங்கள் திருமுகத்தை இனி எந்த காலத்தில் பார்க்க போகிறேன். போன ஜென்மத்தில் ஒத்துமையாக வாழ்ந்த கணவன் மனைவியிடையே கலகம் செஞ்சு அவளை பிரிச்சுட்டேன் போல். அந்த வினை தான் இப்போ என்னை சூழ்ந்திருக்கு. எதுவும் தெரியாமல் வருந்துறேனே சுவாமின்னுட்டு பல வார புலம்புறாங்க ரதி. அப்போ மன்மதன் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சுட்டார். சிவபெருமான் முன்போலையே மோன திருக்கோலத்தில் இருக்க ஆரம்பிச்சுட்டார். தேவர்களுடைய உத்தேசம் எல்லாம் வியர்த்தமாயிடுது. உள்ளம் கலங்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய மோன நிலை கலையணும்னு தான் மன்மதனையே அமைச்சாங்க. கடைசியில் மன்மதன் உயிர் நீத்தாரே ஒழிய அவர் நிலை கலையலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னுட்டு உள்ளம் கலங்கின்னு இருக்கும்போது கலக்கத்துக்கு பிறகு ஒரு தெளிவு பிறந்தது, வேகம் உண்டாச்சு. பெருமானுடைய மோன நிலையை எதிர்ப்பு உபாயத்தினால நம்ம மாற்ற முடியாது. பிரார்த்தனை ஒன்று தான் அதுக்கு உபாயம்னுட்டு முடிவு பண்ணினாங்க தேவர்கள். கையில மேலே கோபுரத்துக்கு அருகே வானரர்கள் நின்னுண்டு கரங்களை கூப்பி பிரார்த்திச்சாங்க. நஞ்சருந்தியும் நதியினை குடியும் நடுநெற்றி துஞ்சும் வெங்கணல் பரிந்தும எவ்வலியரை தொலைத்திட்டும் அஞ்சவென்று முட்காத்தனை இன்றம கருளாயேல் தஞ்சமாருளர் தாதையே அல்லது தனையர்க்கே அப்படின்னுட்டு பாடினாங்க. அப்போது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய நிலை கலைஞ்சு, தேவர்களே வருந்தாதீங்க, உங்கள் பொருட்டு இமயமலை வரையில் தவம் புரிகிற மரகத வள்ளியை மணஞ்சு துயர் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னுட்டு சிவபெருமான் அருள்மொழி சொல்கிறார். தேவர்கள் முறையீடு பார்த்தோன்னே சிவபெருமான் அருள் புரிஞ்சதை பார்த்து கண்ணுற்ற ரதி தேவி கண்ணுதற் கடவுள் முன்வந்து வணங்கி அவர்கிட்ட, தேவர்கள் தூண்டுதலால் என் பதி மன்மதன் தங்கள் மேலே மலர்கணைகளை ஏவி அழிச்சுட்டார். இப்போ அவர் அழிஞ்சிட்டார். அவர் செஞ்ச குற்றத்தை மன்னிச்சு எனக்கும் நீங்கள் அருள் புரியணும்னு முறையிட்டுக்கிறாங்க ரதி தேவி. குழந்தை பார்வதியை மனம் புரிகிற காலத்து மன்மதனை உயிர்ப்பிச்சு தருவோம் அப்படின்னுட்டு சிவபெருமான் கருணையோடு சொல்கிறார். ரதி தேவி எம்பெருமானை போற்றி கைலை மலைச்சாரல் போய் உண்ணாமலும் உறங்காமலும் மாதவம் புரிகிறாங்க. மேகத்தின் வரவுக்காக எதிர்நோக்கி என்கிற மயிலை போல உமாதேவியாரின் திருமணத்தை எதிர்நோக்கினாங்க ரதி. உமாதேவியாரும் மேகத்தை நோக்கி ஏங்குற மயில் போல ஐயனுக்காக ஏங்கி தவம் இருந்துருந்தாங்க. ஏக்கங்களை நீக்கிற காலம் வந்தது. இந்த வேண்டுதலுக்கு அப்புறம் மோன அனுபவத்தை உணர்த்தி ஞான போதனையை நிறைவு பண்ணி தக்ஷணாமூர்த்தி திருக்கோலத்தில் எழுந்தருளினார் சிவபெருமானான ஐயன். அப்போது கிழ அந்தனர் ஒருத்தர் அம்பாளனுடைய தவசாலைக்கு போகிறார். தவசாலையை காத்து நிற்கிற பெண்கள்கிட்ட தவம் பண்ணுற பார்வதியை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்கிறார் அந்த அந்தனர். அப்போ சேடிகள் உமாதேவியார்கிட்ட அவர் அழிச்சுன்னு போகிறாங்க. குழ வேதியரது திருநீர் பூசின மேனியை பார்த்த பார்வதி இவர் எம்பிரானுடைய அடியவர்னு பக்தியோடு அவரை வழிபாடு பண்ணுறாங்க. இது தொடர்ச்சியே அடுத்த பகுதியில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.